தனுஷனுடைய கரப்படம் பார்த்தாச்சு. இந்த படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு படமாக தனுஷுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தை வந்து போர்த்தொழில் படத்தின் மூலயமா இயக்குனராக அறிமுகமான விக்னேஷ் ராஜா அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து தனுஷுக்கு ஜோடியாக மமிதா பைஜு நடிச்சிருக்காங்க. ஸோ அப்பா கேரக்டரில் KS ரவிக்குமார் நடிச்சிருக்காரு. அதே போல் வங்கி அதிகாரி கேரக்டரில் ஜெயராம் நடிச்சிருக்காரு. மாமாவை வந்து கருணாஸ் நடிச்சிருக்காரு. நண்பராக பிருத்திவி பாண்டியராஜன் நடிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு முக்கியமான பல ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து அற்புதமான ஒரு மியூசிக் டைரக்டர், இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய GV பிரகாஷ்குமார் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஒளிப்பதிவை தேனி ஈஸ்வர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து பிரம்மாண்டமான முறையில் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் சார்பில் ஐசரி கணேஷ் தயாரிச்சிருக்காரு. ஸோ படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னாக்க, ராமநாதபுரம் அந்த பக்கத்தில் இருக்க ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர் தான் தனுஷ். ஸோ அங்கே வந்து ஓட்டை பிரிக்கிறது, பூட்டை உடைக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன திருட்டுகள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு ஸ்டேஜில் வந்து போலீஸ்கிட்ட கைதாகிறாரு. அந்த போலீஸ் DSP-யான சூராஜ் வெஞ்சாமுடு தனுஷ் மேலே இருக்கிற எல்லா கேஸையும் போட்டு அவரை வெளியில் வர முடியாத அளவுக்கு ஒரு செட் பண்ணுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு தனுஷ் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சு தலைமறைவாயிடுறாரு. ஒரு 7-8 ஆண்டுகள் கழித்து ரேணிகுண்டா பகுதியில் தன் மனைவியோடு வசிச்சிட்டு இருக்காரு. எப்படியாவது ஒரு சின்ன சின்ன தொழில் செஞ்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு திருட்டு தொழிலை விட்டுட்டு திருந்தி வாழன்னு நினைக்கிறாரு. இந்த சூழ்நிலை தான் கிராமத்தில் விவசாயியாக இருக்கக்கூடிய அவருடைய அப்பா KS ரவிக்குமார் இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து போனோன்னு சொந்த ஊருக்கு வர தனுஷ் வந்து தன்னுடைய தந்தையை வந்து தன்னுடைய சொந்த நிலத்தில் அடக்கம் பண்ணணும், அப்பாவோட நிலத்தில் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த நேரத்தில் தான் தெரிய வருது, அதுக்கு வங்கி அதிகாரிகள் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னு விசாரித்தா அந்த நிலப்பத்திரம் வந்து வங்கியில் கடனில் இருக்கிறதுனால வங்கி அதிகாரிகள் அதை மறுக்கிறாங்க. ஸோ அப்பாவுக்கு அவருடைய இறுதி சடங்கை கூட பண்ண முடியலைங்கிற வருத்தம் அவருக்கு இருக்குது. உடனே அந்த வங்கியை கொள்ளடிக்கணும்னு நினைக்கிறாரு. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட சூரஜ் வெஞ்சாமுடு எப்படியாவது தனுஷை கைது பண்ணி ஜெயிலில் போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த 2 பேருக்குள்ள ஒரு திருடம் போலீஸ் விளையாட்டு. பேங்கை கொள்ளையடிச்சாரா இல்லையா, தனுஷை கைது பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ இந்த படம் வந்து தனுஷுக்கு ஒரு கிரேசேடு உள்ள ஒரு கதாபாத்திரம் தான். ஆனாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக நடித்து கொடுத்துருக்காரு. ரீசன்ட் டேஸில் நடிப்பு அசுரன் அப்படின்னு தனுஷை சொல்கிறாங்க. அதுக்கு வந்து 100க்கு 200% உண்மை அப்படிங்கிற அளவுக்கு இந்த படத்தில் தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் மூலியமாக ஒட்டுமொத்த ஸ்க்ரீன் பிளேவை தோளில் தூக்கி சுமந்திருக்காரு. ரொம்ப அழகான ஒரு ஆக்டிங்கு. ஸோ ஒவ்வொரு படத்துலையும் தன்னுடைய மெச்சூர்டான ஆக்டிங் மூலிமா இன்றைக்கி வந்து ஒரு சிறந்த நடிகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல முன்னேறி நிற்கிறாரு தனுஷ். ஸோ அவருக்கு போட்டு இது வரைக்கும் இல்லாத ஒரு ஆக்டிங், அதாவது பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அவருடைய இந்த பிளாஸ்டிக் அந்த மேக்கப் ஆகட்டும் ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. KS ரவிக்குமாரோடைய பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. அதே போல் அந்த ஸ்ரீஜா, அவங்க வந்து பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட், அவங்க தான் வந்து தனுஷுக்கு அம்மாவாக பண்ணியிருப்பாங்க. ஸ்ரீஜா ரவி அவங்களுடைய கேரக்டரும் ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு சின்ன ரோலில் நடிச்சிருந்தாலும் நினைவில் நிற்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அப்புறம் மமிதா பைஜு இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூத்ஃபுல்லான அழகான ஒரு யங் ஹீரோயினாக கலக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் தனுஷுக்கு மனைவியாக ரொம்ப பொறுப்புள்ள ஒரு ஆர்டிஸ்டாக ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க மமிதா. அதுக்கப்புறம் வந்து கருணாஸ், அவரோட பர்ஃபார்மன்ஸும் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. அப்புறம் ரொம்பவே எப்படியாவது சினிமாவில் ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு பல காலமாக போராட்டிகிட்டு இருக்கக்கூடிய பிருத்திவி பாண்டியராஜன், அவருக்கு பராசக்தி படத்தின் மூலிமா ஒரு சின்ன பிரேக் கிடச்சிது. இந்த படத்துலேயும் தனுஷுக்கு நண்பனாக கூட சேர்ந்து கொள்ளடிக்கிற ஒரு சின்ன கேரக்டரில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு பிருத்திவி. அவருக்கும் அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் இந்த படத்துக்கு அப்புறம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வங்கியினுடைய மேலாளர் இருக்கக்கூடிய ஜெயராம் ரொம்ப ஷட்டிலான ஆக்டிங். இன்றைய டேட்டில் ஒரு பேங்க் ஆஃபீஸர் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ, எப்படி நடந்துக்குவாங்களோ அதை அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அந்தந்த ஒரு ஃப்ரேம்குள்ளே கொண்டு வந்து ஒரு அழகான பர்ஃபார்மன்ஸை வாங்கியிருக்காரு போர்த்தொழில் டைரக்டர் விக்னேஷ் ராஜா. ஒரு இன்னைக்கு டேட்டில் ரொம்ப தேவையான ஒரு கதையாக இருக்குது. விவசாயம் சார்ந்த ஒரு பிரச்சனை, அப்பா பிள்ளை சென்டிமெண்ட்டு, அதுக்கப்புறம் கடனில் தவிக்கிற விவசாயிகளோட பிரச்சனை, அவங்களுடைய பத்திரம் பேங்க்கில் இருந்தால் பேங்க் அவங்களை என்ன பாடுபடுத்துவாங்க, இதெல்லாம் ரொம்ப அழகான தன்னுடைய ஸ்க்ரீன் பிளே மூலிமா ரொம்ப கிரிப்பிங்கான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. ஸோ கரப்படம் ஆரம்பித்த ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இது எண்ட் ஆஃப் த ஃபிலிம் வரைக்கும் ரொம்ப கிரிப்பிங்காக எங்கேயுமே லாக் இல்லாமல் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ இந்த ஒரு வீக்கெண்டு, ஒரு லென்த் ஹாலிடேஸ், இன்றைக்கி மேடே,
அடுத்தது சாட்டர்டே சண்டே அப்படிங்கிறப்ப மண்டே வந்து ரிசல்ட் ஆப்வியஸ்லி. இருந்தாலும் இந்த 4 நாட்களுக்கு ரொம்ப ஒரு அரங்கு நிறைந்த காட்சியாக ஓடக்கூடிய தகுதியான படமாக கரை படம் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்துக்கு இன்னொரு ஹீரோ அப்படின்னா ஜிவி பிரகாஷ்குமார் தான். ஸோ தனுஷ் அப்படின்னாலே இப்போ ரீசெண்ட் டேஸில் 2 பேரும் அவ்வளோ ஒரு பாண்டிங்கான நட்பில் இருக்காங்க. பார்த்து பார்த்து டியூன் போடுறாரு. படத்தில் பாடல்களும் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணி கொடுத்துருக்காரு. அதை விட ஒரு பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அமேசிங். ஜிவியினுடைய அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இசை அரசன் மாதிரியே பிகேவ் பண்ணி ரொம்ப அழகாக போட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஒளிப்பதிவுங்க, இந்த ராம்நாடு அப்படின்னாலே ஒரு ட்ரையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரியான ஒரு ட்ரை ஏரியாவை தன்னுடைய கேமரா மூலியமாக நமக்கு அப்படியே கண்ணில் கூட நிப்பாட்டுறாரு தேனி ஈஸ்வர். ரொம்ப அழகான ஒளிப்பதிவு வந்து எவ்வளோ ப்ளஸ்ஸாக இருக்கும் ஒரு படத்துக்கு அப்படிங்கிறது இந்த கரை படத்தில் அவருடைய ஒளிப்பதிவு பார்க்குறப்பே தெரியுது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த படத்துக்கு இவ்வளவு பொட்டென்ஷியல் தேவையா, இவ்வளவு செட்டு தேவையா, இவ்வளோ ஆர்டிஸ்ட் தேவையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்காம எல்லா வேணும் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு என்னென்ன வேணுமோ அதை ஒன்று கூட குறை வைக்காமல் ரொம்ப அழகாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் சார்பில் ஐஸ்வரி கணேஷ் ப்ரொடியூசர். ஸோ இந்த படம் இந்த வாரத்துக்கு ரொம்ப கிரிப்பிங்காக தனுஷ் ரசிகர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களையும் திருப்திப்படுத்துகிற படமாக கரைப்படம் வந்திருக்கு. அடுத்ததாக கருப்பு வரப்போகுது, கருப்பு சாமி. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கரசாமி வந்து அது வரைக்கும் டஃப் கொடுத்து தியேட்டரில் நிற்பார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ அந்த அளவுக்கு படத்தில் விஷயம் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் நம்ம விஜய் டாக்கீஸில் ரேட்டிங் 3.